நம்ம சேனல் என்ன பண்ண போறோம்னா ஒரு நெத்திலி மீன் தொக்கு. அதுக்கு வந்துட்டு என்ன பண்ண போறேன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்திக்கிறேன். கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் எடுத்து இதுல போட்டுக்கிறேன். வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுலயே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் garlic பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஜிஞ்சர் garlic பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்துட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு 3 தக்காளியை வந்துட்டு வெட்டி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி எல்லாம் நல்லா வந்துட்டு மசிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போடுறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் போடுறேன். இப்போ இதுல நம்ம தண்ணியை ஊற்றி நம்ம ஒரு 10 மினிட்ஸ் போல வச்சிடலாம். கொதிச்சிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம வந்துட்டு மீனை வந்துட்டு வறுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நான் நெத்திலி மீன்ல வந்துட்டு நடுவில் இருக்க முள்ளெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம லைட்டா எண்ணெயில போட்டு பேன்ல போட்டு வறுத்துலாம். வெறும் மஞ்சள் மட்டும் போட்டிருக்கேன். இதுல வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு இப்படி வறுத்துட்டேன். இப்போ இது ஒரு அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இதை வந்துட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எப்படியும் இதுல வந்துட்டு முள் இல்லை, அதனால வந்துட்டு நம்ம தொக்குல போட்டா கூட ஈஸியா பிசைஞ்சு சாப்பிடலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம கொத்தமல்லி கார்னிஷா போட்டுக்கலாம். 10 மினிட்ஸ் மேலே நம்ம சிம்ல வச்சிட்டோம். இப்போ வந்துட்டு நல்லா அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெத்திலி மீன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம சப்பாத்தி இதுக்கெல்லாம் போட்டு தொட்டுக்க வச்சுக்கலாம். ரெடி சாத்தோட பேசி சாப்பிடலாம். இது நீங்களும் செஞ்சுட்டு உங்க கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்க. தேங்க்யூ.